ஈரான் இஸ்ரேல் ரெண்டு பேருக்கு இடையில வார் அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்சிவா போயிட்டு இருக்கு. உங்க ரெண்டு பேருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்மி சைஸ் ஈரான் கிட்ட 6 லட்சம் சோல்ஜர்ஸ் ஆக்டிவா இருக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் இஸ்ரேல் கிட்ட வெறும் 1,70,000 சோல்ஜர்ஸ் ஆக்டிவா இருக்கிறாங்க. டெக்னாலஜில இஸ்ரேல் அவங்க ரொம்ப லேட்டஸ்டான டெக்னாலஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஸ்டெல்த் ஜெட்ஸ் மார்டின் F-35 லைட்னிங் 2 அப்படிங்கிறத நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு விஷயம் புரியும். அண்ட் மிசைல்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இஸ்ரேல் கிட்ட என்னதான் அயன் டோம் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருந்தாலுமே ஈரான் என்ன பண்றாங்கன்னா அவங்க இஸ்ரேல் அட்டாக் பண்றது டார்கெட் 136 அப்படிங்கிறத விலை மலிவான ரொம்ப ட்ரோனை தான் அவங்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. இந்த ஒரு ட்ரோன்ஸை தடுக்கிறதுக்காக இஸ்ரேல் அவங்க காஸ்ட்லியான ராக்கெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் அந்த ட்ரோன்ஸ் அவங்க தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய மேசிவ் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் டெக்னாலஜி தான் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கு. ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் லைட்டா கீழே இறங்கி வராங்க. ஸோ பிக் ஆர்மி வர்சஸ் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி, இந்த ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இத்தனை நாளாயுமே யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் ரெண்டு பேரும் சேர்ந்துமே ஈரான் இன்னமும் எதுவுமே பண்ண முடியாத காரணம் என்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்றேன்.